Hi students, welcome back to Learning Journey. I'm Mrs. Padmashri. நிறைய காதல் கல்யாணத்தில் மறுப்பு, ஒத்துக்கிறது, இந்த மாதிரி பல விதம் இருக்குது. ஆக்சுவலாக நிறைய காதல் திருமணங்கள் நடக்குது இல்லைங்களா? அப்போ இவங்க வேற, நாங்கள் வேற அப்படின்னு வெட்டு குத்துன்னு இறங்கிடுறாங்க. அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்னு எனக்கு தோணுது. அது கரெக்டாக தப்பாக தெரியல. ஏன்னா அது எப்போ தெரியுமா? ஹீமோக்ளோபின், அதாவது இரத்த அணுக்கள் உடம்புல கம்மியாயிடுச்சு அப்படின்னா பிளட் பேங்க்லேருந்து 2 யூனிட் ரத்தம் ஆயிரமாக காசை கொடுத்து வாங்கிட்டு வரோம். யாரோட ரத்தம்னே தெரியாது. ஆனால் அந்த ரத்தம் நம்மளுடைய உடம்புக்கு ஊட்டச்சத்து, இந்த ஹீமோக்ளோபின், அந்த இரத்த சோகை சொல்லுவாங்களே, அது இல்லாமல் அதுக்கு இன்னும் மறந்து போச்சு, டக்குன்னு மனசில் இருக்குது, டக்குன்னு வர மாட்டேங்குது. ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது அப்படின்னா அனீமிக் அப்படியா இருக்கும். ஸோ யாருதுன்னே தெரியாது, எந்த ஊருன்னே தெரியாது, எந்த இனம் எதுவுமே தெரியாது. ஆனால் அந்த டைமில் நமக்கு உயிர் கொடுத்து உற்சாகப்படுத்தி பலகீனத்துலேருந்து வெளியே வர வைக்கிறது யாரோட பிளட் இல்லையா? எங்கள் ரத்தம், எங்கள் ஜாதி, அதெல்லாம் அது இந்த டைமில் என்ன இப்படியெல்லாம் அப்படின்னு தோணுதில்ல? யாரோ எங்கேயோ இருக்கிறவங்க, எந்த நாட்டில் இருக்கிறவங்களோ, என்ன மொழி பேசுகிறவங்களோ, எந்த இனத்தவரோ, எந்த மொழி உள்ளவங்களோ, அவசரத்துக்கு அது O ப்ளஸ்னால் O பாசிட்டிவ், யூனிவர்சல் டோனர், O ப்ளஸ் யூனிவர்சல் டோனர். அவங்க எந்த பிளட்டு குரூப்காரங்களுக்கும் கொடுக்கலாம். ஆனால் O ப்ளஸ்காரங்களுக்கு பிளட்டு O ப்ளஸ்காரங்கிட்டேருந்து எடுக்க முடியும். அப்படி ஒரு நிலைமை வேறு இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் அதில் யோசித்து, குழந்தைங்க சந்தோஷமாக வாழ்கிறாங்களா, வாழட்டும். அவங்க அன்பை செதிச்சு, ஆசையை செதிச்சு, பலிகடா ஆக்கி கடைசியில் என்ன கண்டோம்? ஜெயிலில் அவங்க வெட்டினேன் குத்தினேன், என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணவனை வெட்டினேன் குத்தினேன்ட்டு அந்த குத்தினவங்கிறது என்னாச்சு? கழுதிங்கிற வழியாகிடுச்சு. ஸோ அப்படி இல்லாமல் எல்லாருக்கும் மனித ரத்தம் தானே, அதை பரவலாம் நம்ம மனசில் நினைக்கலாமே. கரெக்ட் தானே?